உங்கள் லட்சியத்தோடு வாருங்கள். 15 கேள்விகள், 20 லட்சங்கள், வாழ்க்கை மாற்றும் சக்தியின் மகா லட்சாதிபதி. நாடெங்கிலும் இருந்து போட்டியாளர்கள் பல லட்சக்கணக்கில் போட்டி போட ஆசைப்படும் ஒரு ஹாட் சீட், உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடும் ஒரு ஹாட் சீட் பல லட்சாதிபதிகளை இதுவரைக்கும் உருவாக்கி இருக்கு. 20 லட்சங்கள் கனவோட நீங்களும் போட்டி போட காத்திருக்கலாம். உங்களை மாத்திரையே இன்றைக்கும் 10 போட்டியாளர்கள் இங்கே. இந்த 10 போட்டியாளர்கள் ஹாட் சீட்ல அமர போற சந்தர்ப்பம் யார் யாருக்கு கிடைக்கும் என்றது யாருக்குமே தெரியாது. ஒரு கிரேக்க பழமொழி இருக்கு, முயற்சி செய்யாதவன் மனிதனே அல்ல என்பது. கடவுள் ஒரு மிகப்பெரிய சிஸ்டம், இந்த உடல் மாதிரி ஒரு பெரிய சிஸ்டம், ஒரு அற்புதமான சிஸ்டம் எதுவுமே இல்லை என்று சொல்வார்கள். அந்த உடலையும் உயிரையும் வழங்கி 6 அறிவரையும் படைத்து இங்க விட்டிருக்கிறது முயற்சி செய்து சாதிப்பதற்கு. அந்த சாதனை முயற்சியோடு நீங்களும் ஹாட் சீட்டுக்கு வாருங்கள். 7788 கலைஞர்கள் ஒரு நாள் ஹாட் சீட்டுக்கு வந்து மகா லட்சாதிபதியாகி உங்கள் கனவை நினைவாக்கி கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே நீங்க விளையாடுறதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஹோம் கேம் உங்களுக்கே தெரியும். ஹாட் சீட்டுக்கு வர முடியாவிட்டா வீட்டில இருந்து 10,000 ரூபாய் வெல்லலாம். உங்களுக்கான இந்த வாரத்தின் ஹோம் கேம் கேள்வி பார்க்கலாம். இதோ. குதிரை மீது ஏறி பந்தை அடித்தாடும் விளையாட்டு எது? ஏ போலோ, பி காற்பந்து, சி கோல்ஃப், டி கரப்பந்து. சரியான பதிலை எதிர்வரும் வெள்ளி இரவு 9 மணிக்கு முன்பதாக 7788 கலைப்பினை ஏற்படுத்தி சொல்லுங்கள். 10,000 ரூபாய் பணப்பரிசை வெல்லும் அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். கடந்த வாரத்தின் ஹோம் கேம் வெற்றியாளருக்கு சக்தி டிவியின் வாழ்த்துக்கள். ஹோம் கேம் பார்த்தாச்சு. 10,000 ரூபாய் வீட்டில் இருந்தபடியே நீங்களும் வெல்லலாம். அதை விட முயற்சி செய்தா ஹாட் சீட்டுக்கு வரலாம். ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஃபர்ஸ்ட் கேள்வியை தாண்டி ஹாட் சீட்டுக்கு போகணும், அது வேற இருக்கு. இப்ப வாங்க பார்க்கலாம் 10 போட்டியாளர்களும் யார் யார் என்பதை. பிரதீஷன் முகத்துவாரம், ஆண்டன் பயன் சாமுவேல் மொரட்டுவை, ஜனனி நாராயண் பிட்டி, ஃபாத்திமா ரினூசா காட்டோ விட்ட, வரதானந்தம் மூதூர், விஜயதாசன் ஹேட்டன், சுபத்ரா தேவி மட்டக்குழி, ஹம்சத்வனி வட்டளை, சிவகுரு கல்போவில, அப்துல் ரஹ்மான் புத்தளம். 10 போட்டியாளர்கள் வந்தாச்சு. ஒவ்வொரு ஊர்கள், ஒவ்வொரு பட்ட நபர்கள், ஒவ்வொரு வயதுகள். யார் ஹாட் சீட்டுக்கு போறாங்க பார்க்கலாம். ஊரை பெருமையா கொண்டாடலாம். ஹாட் சீட்டுக்கு உங்களை தேர்வு செய்ய போகும் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஃபர்ஸ்ட் கேள்வி இதோ. நல்லா கவனமா அவதானிங்க. பின்வரும் மிருகங்களை அவற்றின் உயரங்களின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்துக. ஏ குதிரை, பி பூனை, சி எலி, டி நாய். கேள்வியை பார்த்துட்டு எங்கட வீட்டுல பூனையை விட நாய் வந்து கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும்னு சொல்றேன். பின்வரும் மிருகங்களை அவற்றின் உயரங்களின் அடிப்படையில் ஏறு வரிசைப்படுத்துக. சரியான வரிசையை பார்க்கலாம். சி எலி, பி பூனை, டி நாய், ஏ குதிரை. சரியான பதிலை வேகமாக சொன்னவர் யார்? ஃபாத்திமா ரினூசா. ஃபாத்திமா ரினூசா இன்றைய போட்டியில ஹாட் சீட்டின் முதல் போட்டியாளர். அதிர்ஷ்டம் கிடைச்சது எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கே சொல்லிட்டு போட்டி ஆரம்பிக்க போறோம். வாருங்கள் விளையாடலாம். மகாலட்சாதிபதி. ஹாட் சீட் கனவுகளை நினைவாக்குற இடம். நாட்டில் எங்க இருந்தாலும் ஹாட் சீட்டுக்கு வாங்க. உங்களுடைய கனவும் ஒரு நாள் நிச்சயமா நிறைவேறும். 7788 நீங்க ஏற்கனவே கால் பண்ணிருப்பீங்க. இன்னும் சந்தர்ப்பமே கிடைக்கல என்று புலம்புறது கேட்குது. ஆனா முயற்சி எப்ப திருவினையாக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. இன்னும் ஒரு முறை கால் பண்ணி பாருங்க. அடுத்த கால்லே ஹாட் சீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். நீங்களும் வரலாம். 15 கேள்விகளை 20 லட்சங்களை வெல்லலாம். காட்ட வீட்டில இருந்து வந்திருக்கிற ஃபாத்திமா ரினூசா ஹாட் சீட்டுக்கு வந்தாச்சு. எப்படி
அதிர்ஷ்டம் கிடைச்ச எல்லாம் எப்படி இருக்கு ரினுஜா? நிறைய சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு லட்சங்கள் எல்லாம் கொண்டு போற கனவோட வந்திருக்கீங்க? முடியுமான அளவு விளையாடுவேன் என்று வந்துட்டேன். என் வீட்டுல இருந்து யாராவது பார்ப்பாங்க, பிறகு சொன்னதை எடுக்காம போனா ஏதாவது பிரச்சனை வருமென்று ஏதாவது பிரச்சனையா? ஏன் இவ்வளவு டென்ஷன்? ஹாட் சீட்ல வந்தா ஏன் இவ்வளவு டென்ஷன்? வார்த்தைகளே வருது இல்ல? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தில் வார்த்தை வருதில்லை. யாரோட வந்திருக்கீங்க போட்டிக்கு? கணவர் இர்ஃபான். இர்ஹாம். இர்ஹாம். ஓகே, இர்ஹாம்கிட்ட பேசிட்டு வரலாம். அப்பாவது சந்தோஷமா பேசுறீங்களான்னு பார்க்கலாம். இர்ஹாம், வீட்டுல ஏதாவது டென்ஷன் ஆக்கி உருக்கி கிருக்கி நீ மட்டும் இன்னைக்கு வந்து பணம் எடுத்துட்டு வர இல்ல? வீட்டுல இருந்து வர மாட்டேக்கும் சந்தோஷமா இருந்தா இங்க வந்து ஹாட் சீட்டுக்கு வந்ததோட டென்ஷன் ஆயிட்டேன். சரி, அந்த டென்ஷனை இல்லாம ஆகுறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு தான் அந்த டெக்னிக் ஏதாவது தெரியும், என்ன செய்யலாம்? ஏதாவது சொல்லுங்க, அன்பா ஏதாவது சொல்லி விடுங்க. நல்லா விளையாடுவா, ஜெயிப்பா. நிறைய விஷயங்கள்ல அவ சாதிச்சிருக்கிறா. அந்த வகையில இதுலயும் சாதிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமா சாதிப்பீங்க ரினுஜா. ஆனா டென்ஷன் இல்லாம விளையாடுங்க. மணிட்ரியை பார்க்கலாம் ரினுஜா. 15 கேள்விகள் 20 லட்சங்கள் அப்படியே போனீங்கன்னா மகாலட்சாதிபதி ஆகி போகலாம். 5 கேள்விகளுக்கு சரியா பதில் சொன்னீங்கன்னா 10,000 ரூபாய் உறுதி பணம். 10 கேள்விகள் வரை போனால் 1,25,000 ரூபாய் லட்சாதிபதி நீங்கள். அப்படியே மணிட்ரியை பார்த்திருப்பீங்க. வீட்டுல கணவன் வேற வந்திருக்கிறார். கனவு இருக்கு, டார்கெட் இருந்தா அதை அடைகிறதுக்கு வழி இருக்கு. ஹாட் சீட் நிச்சயமா உங்களுடைய கனவை நினைவாக்கும். 3 லைஃப் லைன்களும் உதவி செய்யறதுக்கு இருக்கு. ஆஸ்க் தி ஆடியன்ஸ், பார்வையாளர்களிடம் கேட்கலாம். போன் அ ஃப்ரெண்ட், நம்பிக்கையான ஒரு நண்பர்கிட்ட கேட்கலாம். 50-50 லைஃப் லைனும் இருக்கு. இதை விட இல்ல ஆளை விட்டா போதும் சாமி நினைச்சா போக்கவே ஆப்ஷனும் இருக்கு. சரியான நேரத்தில் சரியான லைஃப் லைன்களை பயன்படுத்தினீங்கண்டா கனவு நினைவாகிறது, பிரச்சனையே இல்லை. ரினுஜா, போட்டி ஆரம்பிக்கலாமா? சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். வாருங்கள், விளையாடலாம். சக்தியின் மகாலட்சாதிபதி. ரினுஜா, முதலாவது கேள்வி இதோ. வெதுப்பகத்துக்கான பிரதான மூலப்பொருள் யாது? ஆப்ஷன்களை பார்க்கலாம். ஏ உளுத்தம்மா, பி கோதுமைமா, சி சோளம்மா, டி கடலைமா. ஆப்ஷன் பி கோதுமைமா. லாக் செய்தாச்சு. சரியான பதில். 1000 ரூபாய். வெதுப்பகம் அப்படின்னா என்ன ரினுஜா? பேக்கரி. பேக்கரி. சில வார்த்தைகளுக்கு தமிழ் வார்த்தைகள் எல்லாருக்குமே தெரியாது. பேக்கரி, கோதுமைமா பிரதான மூலப்பொருள். சரியா பதில் சொல்லிட்டீங்க. இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம் இதோ. இவற்றுள் நீளத்தை அளக்க பண்டை தமிழர் பயன்படுத்திய அலகு எது? ஆப்ஷன்கள். ஏ மீட்டர், பி சென்டிமீட்டர், சி கிலோமீட்டர், டி முழம். ஆப்ஷன் டி முழம். சரியான பதில். 2000 ரூபாய். எப்படி இருக்கு ஹாட் சீட்? இப்ப கூலா இருக்கு. நான் நினைக்கிறேன் நீங்க உண்மையிலேயே மனம் விட்டு சிரிப்பீங்க. ஒரு 20 லட்சம் கிடைச்சதான் நினைக்கிறேன். அப்படியா? அப்பவும் சிரிக்க மாட்டீங்க? இப்பயும் சிரிச்சுட்டு தான் இருக்கு. அதுதானே, இப்படி சிரிச்சிட்டு இருக்கு. மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் இதோ. கேள்வி. நீரானது வெப்பநிலை குறைந்து செல்லும் போது தனது திரவ நிலையிலிருந்து திண்ம நிலை குறையும் போது தோன்றும் திண்ம பொருள் எது? ஆப்ஷன்கள். ஏ செங்கல், பி கருங்கல், சி பனிக்கட்டி, டி வெண்கட்டி. ஆப்ஷன் சி பனிக்கட்டி. சரியான பதில். 3000 ரூபாய். 3 கேள்விகள் அப்படியே சும்மா டக் டக்குன்னு வந்துட்டீங்க. நாலாவது கேள்வி இதோ. இசையில் கால அளவுகளை ஒழுங்குமுறையில் அமைப்பதற்கு பயன்படுவது? ஆப்ஷன்கள். ஏ ராகம், பி தாளம், சி பாவம், டி அபிநயம். ஆஸ்க் தி ஆடியன்ஸ். ஆஸ்க் தி ஆடியன்ஸ். நாலாவது கேள்வியிலே தெரியும். வேற வழியே இல்ல. இசையில் பெரிதாக அறிவில்லை.
சரி, என்ன செய்யறது, பார்வையாளர்கிட்ட போயிட்டு வரலாம். போயிட்டு வரலாம். பார்வையாளர்கள், உங்களுக்கான நேரம். கம்ப்யூட்டர் பதில மீண்டும் பார்க்கலாம். இசையில் கால அளவுகளை ஒழுங்குமுறையில் அமைப்பதற்கு பயன்படுவது ஏ ராகம், பி தாளம், சி பாவம், டி அபிநயம். உங்களுக்கான நேரம் ஆரம்பம் இதோ. எனக்கு என்னவோ பார்வையாளர்களையும் இசை ஞானம் இருக்கா, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா 57% மாணவர்கள் சொல்லியிருக்கிற பதில் பி தாளம். 16% மாணவர்கள் ராகம், 16% மாணவர்கள் பாவம், 11% மாணவர்கள் அபிநயம். என்ன செய்யலாம் ரினுசா? இசையில் கால அளவுகளை ஒழுங்குமுறையில் அமைப்பதற்கு பயன்படுவது பார்வையாளர்கள் அதிகமா சொல்லியிருக்கிறது தாளம். லாக் செய்யலாமா? தாளம். பார்வை. லாக் செய்யலாம். பிறகு யோசிக்க கூடாது. லாக் செய்யலாம் கம்ப்யூட்டர். பி தாளம். சரியான பதில் ரினுசா. பார்வையாளர்களுக்கு நன்றி சொல்லணும். பார்வையாளர்கள் நன்றி சொல்லலாம். துருவ தாளம், மட்டிய தாளம், ரூபக தாளம், இப்படி தாள வகைகள் வேறுபட்டது. கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டீங்களோ? கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். பார்வையாளர்களுக்கு நன்றி சொன்னாச்சு. 5000 ரூபாய் கிடைச்சிட்டது. 10,000 ரூபாய் உறுதிப்படத்துக்கான கேள்வி இதோ. திருச்சிராப்பள்ளி இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன்கள்: ஏ தமிழ்நாடு, பி ஆந்திரா, சி கன்னடம், டி கேரளா. ஏ தமிழ்நாடு. லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம் கம்ப்யூட்டர். ஏ தமிழ்நாடு. நான் மறுபடியும் கேட்டேன் லாக் செய்யலாமான்னு. ஓகே, சொன்ன பதில் சரியா தவறா பார்க்கலாம். ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வாங்க. இடைவெளியில ஹோம் கேமும் விளையாடலாம். வந்த பிறகு பார்க்கலாம் சரியான பதிலா தவறான பதிலா. இது சக்தியின் மகாலட்சாதிபதி. வீட்டில் இருந்தபடியே ஹோம் கேம் விளையாடி 10,000 ரூபாய் பணப்பரிசை வெல்ல உங்களுக்கான சந்தர்ப்பம். பதில சொல்லுங்க, வெல்லுங்க. இதோ கேள்வி. குதிரை மீது ஏறி பந்தை அடித்தாடும் விளையாட்டு எது? ஏ போலோ, பி காற்பந்து, சி கோல்ஃப், டி கரப்பந்து. சரியான பதிலை எதிர்வரும் வெள்ளி இரவு 9 மணிக்கு முன்பதாக 7788 கலைப்பினை ஏற்படுத்தி சொல்லுங்கள். 10,000 ரூபாய் பணப்பரிசை வெல்லும் அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம்.